தாவேகா அமைச்சரவையில் இணையலாமா, இல்லை திமுக கூட்டணியிலேயே தொடரலாமா? இந்த ஒரு கேள்விதான் தற்போது விசிக தலைவர் திருமாவளவனை மிகப்பெரிய அரசியல் குழப்பத்தில் தள்ளியிருப்பதாக கோட்டை வட்டாரங்கள் பரபரப்பாக பேசுகிறது. தமிழக அரசியலில் திடீர் திருப்பமாக தாவேகா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற விசிக நிர்வாகிகளில் 90% அதிகமானோர் ஆதரவு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக எதிர்கால அரசியலில் அதிகாரத்தில் பங்கு பெறாமல் இருந்தால் கட்சியின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்ற கருத்து விசிகவின் உள்ளேயே வலுப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் திருமாவளவனும் முக்கிய முடிவுக்கு தயாராகி இருந்ததாக தகவல். அதன்படி அமைச்சரவையில் இடம்பெறுவதோடு மட்டுமல்லாமல் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வேண்டும் என்ற முடிவையும் எடுத்திருந்தாராம். அதே சமயம் அவர் தற்போது எம்பியாக உள்ள சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் ஏற்பட்டால் அங்கு தாவேகா போட்டியிடும் என்ற அளவிற்கும் பேச்சுவார்த்தை சென்றதாக கூறப்படுகிறது. இதுவரை அனைத்தும் சாதகமாக சென்ற நிலையில்தான் திடீரென புதிய சிக்கல் உருவானதா? திமுக தரப்பில் இருந்து முக்கிய தொடர்பு ஒன்று விசிக தலைவரை சென்றடைந்ததாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் இருந்து நீங்கள் தாவேகா அரசில் அங்கம் வகித்தால் இனி திமுக கூட்டணிக்கு திரும்ப வாய்ப்பே இருக்காது என்று மிக தெளிவாக தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கட்சியில் இருக்கும் பல முக்கிய நிர்வாகிகள் எங்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள், நீங்கள் அந்த முடிவை எடுத்தால் கட்சிக்குள் பெரிய உடைப்பு உருவாகலாம் என்ற எச்சரிக்கையும் சொல்லப்பட்டதாக தகவல் பரவி வருகிறது. இதுவே தற்போது விசிக உள்ளே பெரும் அதிர்வை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருபுறம் அதிகாரத்தில் பங்கு பெறும் வாய்ப்பு, மறுபுறம் கட்சி உடையும் அபாயம். இந்த இரண்டு அழுத்தங்களுக்கும் நடுவில் திருமாவளவன் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய கேள்வியாகவே மாறியுள்ளது. குறிப்பாக விசிக இளைஞர் நிர்வாகிகள் பலர் எப்போதும் ஆதரவு அரசியல் மட்டும் செய்து கொண்டே இருக்க முடியாது, அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என வெளிப்படையாக கருத்து தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் மூத்த நிர்வாகிகள் சிலர் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது எதிர்காலத்தில் ஆபத்தாக முடியும் என எச்சரித்து வருகிறார்களாம். இதனால் திருமாவளவன் எடுக்கும் அந்த அரசியல் நகர்வு விசிகவில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. குறிப்பாக திமுக, தாவேகா, விசிக என 3 தரப்புகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைதான் வரும் நாட்களில் விசிக என்ற கட்சி இருக்குமா அல்லது உடையுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது.